பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி வகையெல்லாம் அங்கே வந்தோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கே பேத்திக்கிறான்ட்டு எங்களோட ஒய்ஃபை பாருங்கள். ஏண்டி என்ன செய்றீங்க? பிரியாணிக்கு சாமாடுக்க வந்தா இப்போ பாருங்கண்ணா எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துக்கிறான்டி. ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து பார்க்கணும் கைஸ். நல்லா அல்ல குஞ்சு அல்ல குஞ்சு டேய்மா பிள்ளைய வேறு மேலே எடுத்து என்ன வரும் யூடியூப்ல? வன்முறை, குழந்தைகளின் வன்முறை. அல்ல குஞ்சு அம்மா போயிட்டு வரேன், பிள்ளைக்கு சொக்கா வாங்கிட்டு வரேன், பிக்கா வாங்கிட்டு வரேன். அல்ல அல்ல டாட்டா அல்ல கட்டுங்க குஞ்சு அம்மா போயிட்டு வரேன். வலிக்கிறோம். Hello guys, welcome to NS Family Viewers. Subscribe. போங்க. அல்ல இதான் எங்களோட டேம் கைஸ். இதான் பிஓசி பேங்க். தைபாப்பாவை விட்டு போட்டு தான் வந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து பெருநாளன்று வந்து நாங்கள் சமைக்கணும், பிரியாணி சமைக்கணும். நானாக வந்து அவங்களோட வேலை செய்கிற ஆக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து என் ஹவி கொடுக்க போகிறாரு. ஸோ அதனால் முதல் நாளும் சமைக்கணும், 2வது நாளும் சமைக்கணும். திங்ஸ் எப்பயே வாங்கி வச்சுட்டா லேஸ் இல்லை, அதனால தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எப்பயுமே நிறைய திங்ஸ் எடுக்கிறது அப்படின்னா வந்து இந்த கீல்ஸுக்கு தான் வாரது. இது வந்து ஓப்பன் பண்ணி 1 இயருக்கு மேலே இருக்கும். சட்டப்படி ஒரு ப்ரைஸுங்க. எல்லா திங்ஸையுமே ஒரேடியாக பார்த்து வாங்கிடலாம். அது மட்டும் இல்லை நிறைய ஆஃபர் வேறு போட்டிருப்பாங்க. அதனால நாங்கள் கீல்ஸுக்கு தான் போகிறது. அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க காய்ஸ், பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி வகையெல்லாம் இதெல்லாம் வாங்க வந்தோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கே பேத்திக்கிறான்ட்டு எங்களோட ஒய்ஃபை பாருங்கள். ஏண்டி என்ன செய்றீங்க? பிரியாணிக்கு சாமாடுக்க வந்தா இப்போ பாருங்கண்ணா எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துக்கிறான்டி. ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து பார்க்கணும் கைஸ். தெரியலண்ணா வீடியோ பிடிக்க. சரி, இவங்களோட சப்ஜெக்ட் தான் இவங்களோட இடம். கொக்கோமலன் செஞ்சு வீடியோ போடுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனாலேயே நான் வந்து தர்பூசணி வாங்குறதுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். கொக்கோமலன் வீடியோ பாருங்கள், நாளைக்கு வரும். கொத்தமல்லியும் புதினாவையும் ஹபி உருவி எடுக்கிறாரு. பிரியாணி செய்கிறேன்டா இந்த கொத்தமல்லியும் புதினாவும் இல்லாமையா, அதனால தான் ஃபஸ்ட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 2மே 2 பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் சில இலைகள் வந்து கொஞ்சம் பழுது போன மாதிரி இருந்துச்சு. அதனால் நல்லதே பார்த்து எடுக்கணுன்னு நம்மளே எடுத்து கொடுத்தா தான் அவங்க எடுத்து தருவாங்க. அதனால் ஹபிகிட்ட ஒரு 50 கிராம் பார்த்துடுன்னு சொன்னேன். அவர் எத்தனை கிராம் எடுத்தாரோ தெரியல. அதுக்கப்புறம் கடைசியாக நறுக்கிட்ட 300 கிராம்னு சொன்னாங்க. சரி வாங்கியாச்சு. பாஸ்மதி அரிசியை பாருங்கள். இது வந்து இதுலேயும் பிரியாணி சமைக்கலாம். நான் வந்து அரளிய கீரி சம்பாவில் தான் சமைக்க போகிறோம் நாங்கள். அதனால் பாஸ்மதி வாங்கலை கைஸ். எப்பயுமே இங்கே பாருங்கள் கேஸ், எப்பயுமே முன்னுக்கு எடுக்காங்க சாமான். எனக்கு கஸ்டமர் ஆக்கள் திறந்து பார்த்து கொட்டிட்டு வேஸ்ட் ஆகி பின்னுக்கு இருந்துட்டேன். அடப்பாவி. அல்ஹம்துலில்லாஹ். பாப்போம். மத்துப்பட்டி அறிவாசம், மத்துப்பட்டி சரப்பட்டி. சரி சரியே திங்ஸ் வச்சு கொண்டு வரதால திடீர்னு வர அப்படியே பயந்துட்டேன். அப்படியே பேச்சு கொடுத்துட்டேன். அப்படியே அவர் மூட் ஆஃப் ஆகி அமைதியாகிறாரு பாருங்க சப்பலையா. சிக்கன் சக்தி மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டு. சிக்கன் கறி ஆக்குறதுக்கு அதோட கரம் மசாலா அதையும் வந்து வாங்கி எடுத்துட்டேன். முக்கியமானது. வாட்டர்மெலன் இந்த துண்டு வீடியோ வந்து நாங்கள் ஷார்ட்ஸுக்கு எடுத்தது. வாட்டர்மெலன் கேட்க அவர் கொக்கோமெலன் சொல்கிற மாதிரி அதை வந்து நான் செய்கிற மாதிரி அந்த வீடியோ நாளைக்கு வந்து வரும். அந்த ஷார்ட்ஸ் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக பில்லை போட்டுட்டு
திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் போகிற நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எக் சென்டருக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். நிறைய முட்டை வாங்குறேன்டா இங்கே தான் வாங்கிடுறது. கொஞ்சம் மலிவாகவும் தருவாங்க. ஜஃப்னா எக் சென்டர் தான். உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அதனால் எடுத்தோம். பாருங்கள். நான் கட்டு ஹாய் கட்டு. நாங்கள் முட்டை வாங்க வந்துக்கிறோம் கைஸ். முட்டை இது என்ன முட்டை தெரியுமா? தொக்கு முட்டை. எங்க எங்க வந்துட்டு எங்க என்ன அப்புறம் என்ன என்னத்துக்கு இவ்வளோ முட்டை? நீ நடத்து உனக்கு என்ன? என்னங்க பிரியாணி 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 நாளைக்கு பேரு நாள். நாளைக்கு பேரு நான் பிரியாணி தின்னுவோம் மாமி. வன்முறை ஜெய் பாப்பா நித்திர கொள்ளக்குள்ள தாங்க நாங்கள் போனோம். வந்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹெப்பி. தேட ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டை வந்தோடனே எல்லா திங்ஸையும் பிரித்து பார்த்துட்டு பழுதா போகிற ஐட்டம்ஸை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. வச்சுட்டு மிச்ச திங்ஸை பார்த்துட்டு இருந்தது. ஜெய் பாப்பா பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் அங்கே பாருங்க தம்பி. நாங்க எல்லாத்தையும் எடுத்து வெளியில வைங்கண்ணே. முடியல் எடுத்து வைங்க வெளியில எல்லாத்தையும். அதான் புட்டிங்க வாங்கணும். கரம் மசாலா வாங்கினோம்மா. வாங்கினதே இல்லை கரம் மசாலா. என்னதான் கரம் வாங்கி வாசம் வாங்கி பக்கெட்டை கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். கலர் எல்லோ கலர் சோத்துக்கு. முட்டை மஞ்சக்கரு இதாமா. மஞ்சக்கரு கலர் ஆமாம். கொக்கோமலன் செய்கிறதுக்கு நான் வாங்கினது என்னென்னா இதுவும் இந்த ரோஸ் ரெப்ரிக் தானே. ஆனால் தேங்காய் பால் தான் ஊற்றணுமா கொக்கோமலனுக்கு. தேங்காய் பாலா? சம்டைம்ஸ் குக்கிங் வீடியோ போடக்கிட்ட வந்து நிறைய பாதிப்பருப்பு போட்டு செய்வாங்க. நாங்கள் அப்படி யூஸ் பண்ணுறது குறைவு. தமிழாக்கள் கூடுதலாக அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பாதிப்பருப்பும் வாங்கி வச்சுட்டேன். நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதனால் வந்து பச்சைக்கடலை அது க்ரீன் பீஸ் அது வாங்கினேன். கடலைக்கறி ஆக்கலாம்ல. ஜெய் பாப்பா அந்த தர்பூசணியை வச்சுட்டு வார தட்டி தட்டி மேலம் கொட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு சரியான பாரம் வேறு. அந்தளவுக்கு உருட்டி டீக்கிறாங்க பாருங்களேன். நாங்கள் முட்டை வாங்க போனோடான்னு சொன்னேன்ல ஜஃப்னா சென்டர். அங்கே வந்து முட்டை நாங்கள் தேவையான அளவு கேட்க அதை வந்து பெக் பண்ணி தந்துருந்தாங்க. அதனால் சேஃப்டியாக உடையாமல் கொண்டு வர இயலுமாக இருந்துச்சு. இப்போ வரக்கிட்டே இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொக்கோமலன் கரைக்கிறதுக்கு தான் இருந்தது. அதுக்கு தேங்காவெல்லாம் திருவி கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சரி நாங்கள் ஃபவுடா கரைக்கலாம் அப்படின்ட்டு ஃபவுடா கரைக்க ஆயத்தமாகிட்டேன்.
நெக்ஸ்ட்டு அந்த ஃபலூடா பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு ஜெல்லி பாக்கெட் ஒன்று வந்துருச்சுங்க. அதை வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெல்லி ஆயிரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதான் நான் ஒரு தவா ஒன்று எடுத்து அதில் வந்து போட்டு இப்படி பண்ணி வைக்க போகிறேன். ஜெல்லி மாதிரி பண்ணி வைக்க போகிறேன். சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபலூடா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபலூடா வந்து பிடிக்காது. எங்கள் நானாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் நானா சொல்லுவார், சியானா மச்சி எங்களோட மச்சி அவங்க வந்து சூப்பராக ஃபலூடா செய்வாங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க. அவங்களோட ஃபலூடா வந்து பிடிச்சதுலேருந்து எனக்கு வந்து ஃபேவரட் ஆகிடுச்சு. எங்கள் நானாக்கும் ரொம்ப ஃபேவரட். கடைசியாக என்னோடய வெட்டிங் கூட அவங்க தான் வந்து ஃபலூடா கரைக்கணும் அப்படின்னு வந்து எங்கள் நானா சொல்லியிருந்தார். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து செய்வாங்க. நல்லா சமைப்பாங்க. இப்படி இருக்குதுங்க. நம்மளும் வந்து சமையல் பழகத்தானே வேணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே பழகி ஓரளவு 100க்கு 100ன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு வந்து பழகிட்டேன். இன்னும் பழகிட்டு தான் இருக்கேன்னு சொல்லலாம். இந்த ஜெல்லி மிக்ஸை வந்து நான் கரைச்சிட்டு வரக்கிட்டு லைட்டாக இறுக ஆரம்பிச்சிட்டு, கரைக்கும் போதே இறுக ஆரம்பிச்சிட்டு பாருங்களேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு மொதவே அதோட நான் ஸ்டோப் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் இருக்கட்டும்னு. இப்போ பசுப்பாலோட வந்து அந்த ஃபலூடா கலவையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்க சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ பசுப்பாலை வந்து ஒரு வட்டியில் எடுத்துக்கிட்டேன் சூடாக்கிறதுக்கு. அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கலவையை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதி வருது லைட்டாக பார்த்தீங்கன்னா. பால் போதாது, கொஞ்சம் திக்காக பாலையே சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிடும். இது டார்க் பிங்க் கலரில் இருக்கு, லைட் பிங்க் கலருக்கு வரணும். அப்போ பால் தான் நம்ம சேர்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம். பெருநாளைக்கு பலகாரம்லாம் நீங்கள் எல்லோரும் செஞ்சிட்டிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு. நாங்கள் பலகாரம் இந்த முறை செய்யலை, வாங்குறதுக்கு தான் பிளான். ஏன்னா வந்து சமையல் வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த முறை நாங்கள் பலகாரம் செய்யலை. அப்படியே கொதி வரக்கிட்ட ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. உள்ளுக்கு வந்து கசகசான்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் நல்லா அவிஞ்சு வந்துருக்கு சுடு தண்ணியில் போட்டதால். இப்போ நம்ம தேவையான அளவு பால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபைனலி ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு கைஸ். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த ஜெல்லியை வந்து ஆட் பண்ணி ஐஸ் கட்டி ஆட் பண்ணி குடித்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நல்லா ஆறணும். இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள் காய்ஸ், மிச்ச நேரம் வச்சும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கட்டி ஆகலை. அதுவும் ஃப்ரீசரில் வச்சு என்னென்னு தெரியல, அதில் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி போடலை, கட்டி ஆகலை. அதை அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். இஃப்தாருக்கு கிழங்கு ரொட்டி தான் பண்ணியிருந்தேன். நல்ல மாவை சாஃப்டாக பிணைஞ்சிட்டு கிழங்கு கறியாக்கி அதுக்குள்ளே முட்டை வச்சு கிழங்கு ரொட்டி பண்ணியிருந்தேன். இது வந்து கொழும்பு சைடில் மரக்கறி ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி ரொட்டி கேட்டிருந்தாங்க. அந்த மாலையை வந்து நான் தட்டி போட்டு பேனில் போட்டு எடுத்தேன். பெட்டிஸும் வந்து நான் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இது என் ஹபிக்கு பிடிக்கிறதால நான் வந்து இந்த கிழங்கு ரொட்டியே செஞ்சேன். பெட்டிஸையும் வந்து பொரிச்செடுக்க போகிறோம். என்ன தான் ஜூஸ் கரைச்சிருந்தாலும் அந்த டீ குடிக்கிற மாதிரி வராதில்ல. எனக்கு அப்படி தாங்க. என்ன தான் கரைச்சிருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த ரோல் சம்சா அது சாப்பிட்டேன்னு வைங்களேன், அது கூட வந்து பெட்டிஸ், அப்படி இல்லைன்னா இது கூட வந்து டீ குடிக்கணும். அதுதான் எனக்கு திருப்தி. நீங்களும் அப்படி என்ன மாதிரி இருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் நான் சுடுநீர் போத்தலில் ஏற்கனவே கலந்து ஊற்றி வச்சுட்டு அந்த டைம் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நானே கலந்து ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ நேரம் 6 மணி ஆகுது. என் ஹபி இன்னும் வரல, வீட்டை வரல, வேலைக்கு போனார். அதுக்கப்புறம் அப்படியே கேரம் போர்ட் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சின்ன சின்ன பொடிங்களோட கேரம் போர்ட் விளாடுவார். நோம்பு டைம் மட்டும்தான் விளாடுவார். அதனால் நானும் விட்டேன், போய் விளையாடிட்டு வாங்க அப்படின்னு. இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு நோம்பு முடிகிறதுக்கு, அப்படியே முடிஞ்சிடுங்க.
ஃபைனலி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. இஃப்தாருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையும். ஜெலி பெருசாக இறுகி வரவே இல்லை. ஜெலி இறுகி வரதுக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் நான் அப்படி கொஞ்சமாக இருகின ஜெலியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் ஃபலூடாவை. பேவி என்னது ஜெலியா அல்ஹம்துலில்லாஹ்னு வந்து இந்த இஃப்தார் வந்து முடிஞ்சிட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபித்ராஸ்ரீ மறுநாளைக்கு வந்து பிரியாணி சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி அதை பிரித்து 2 நாளைக்கு உரியமாக எடுத்து வச்சாச்சு. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய் பாய். NS ஃபேமிலி சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.